மல்லிகை பூச்செடி பார்த்தீங்கன்னா அதிகமான மொட்டு வச்சு அதிகமான பூக்கள் பூக்கும். என்னென்ன உரம் கொடுக்கணும், அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக பூக்கிறதுக்கு இந்த செடிக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 உரம் தான். நம்ம வந்து பவுடர் ஃபார்மெட்டில் ஒரு உரம், அப்புறம் லிக்விட் ஃபார்மெட்டில் இன்னொரு உரமும். இது 2 உரம் மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்பிகேன்னு சொல்கிற அந்த தழைச்சத்து, நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து அந்த புதுத்துளிர் வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு உரத்தை வந்து எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பூச்செடிக்கு தான் இல்லை, காய்கறி செடி, பழச்செடி எல்லா செடிக்குமே இந்த ஒரு உரமே போதும். நல்லாவே அதிகமான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அது என்னென்ன உரம், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ப்ளஸ் இதே உரத்தை கொஞ்சம் வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம ரோஜா செடிக்குமே கொடுத்தீங்கன்னா அதிகமான துளிர் எடுத்து அதுவுமே பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். அதாவது ஒரே உரத்தை ரெடி பண்ணி அதை கொஞ்சோண்டு அடிஷ்னலாக ஒரு சில உரத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதையுமே நம்ம ரோஜா செடிக்குமே சேர்த்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த உரத்தை எப்படி ரெடி பண்ணணும், இது ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், சிம்பிளாக வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் ரெடி பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். நல்லாவே வந்து அந்த ரோஜா செடி பூக்கிற கலருமே நல்லா டார்க்காக பூக்கும். இது வரைக்கும் துளிரே எடுக்காத செடியிலுமே நல்லாவே துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு உரத்தை மட்டும் ரெடி பண்ணாலே போதும். நம்ம ரோஜா செடிக்காகட்டும் இல்லை மல்லிகைப்பூ செடியாகட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஒரே லிக்விடை வந்து கொடுத்துடலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதும். நல்லாவே இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூக்கள் ஒரு 2-3 பூ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா. இது செடியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கிளை தான். அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பதியம் போட்டிருந்தோம் நட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த சின்ன ஒரு ஸ்டெம்மில் தான் அந்த 2-3 பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. புது துளிர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேருந்து கண்டிப்பாக வந்து முட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா. அதனால் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த 2 வாரத்தையுமே கொடுத்துருங்க. இது மட்டுமே போதும், வேறு எதுவும் அடிஷ்னலாக தர தேவையில்லை. ஃபஸ்ட்டு பவுடர் ஃபார்மெட்டில் ஒரு வாரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிக்விட் ஃபார்மெட்டில் இன்னொரு வாரம், ரெண்டுத்தையுமே ஒரே டைம்லேயே நம்ம கொடுத்து முடிச்சிட்டாலே நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு அந்த ஒரு சீசன் முழுக்கவே உரம் கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் எதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டும் அதுக்கு மட்டும் நம்ம எதாவது லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.